இந்த வருஷம் 8வது வாரத்திற்கான சீரியல்களுக்கான டிஆர்பி ரேட்டிங் வந்து வெளியாகிருக்கு. அதில் என்னென்ன சீரியல் எந்தெந்த இடத்தை பிடிச்சிருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சிங்கப்பெண்ணை சீரியல் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதுவும் டிஆர்பி ரேட்டிங்கில் புள்ளிகள் எத்தனை தெரியுமா? 11.64. அடுத்ததாக சன் டிவியில் ஒளிபரப்பாகி வர மற்றும் ஒரு சீரியல் தான் எதிர்நீச்சல். இந்த சீரியல் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. டிஆர்பி ரேட்டிங்கில் 10.64 என்ற புள்ளிகளை பெற்றிருக்கு. 3வதாக சன் டிவியில் ஒளிபரப்பாகி வர ஒரு பிரபல சீரியல் தாங்க கயல். இந்த சீரியல் டிஆர்பி பட்டியலில் 10.50 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை தக்க வச்சிருக்கு. 4வது இடத்தையும் சன் டிவி தாங்க ஆக்கிரமிச்சிருக்கு. 9.49 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய சீரியல் வானத்தை போல. அடுத்ததாக 5வது இடத்துல கடந்த வாரம் 4வது இடத்தில் இருந்த நிலையில் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் 8.90 புள்ளிகளை பெற்று இனியா சீரியல் 5வது இடத்திற்கு இறங்கியிருக்கு. 6வது இடத்தையும் சன் டிவி தாங்க ஆக்கிரமிச்சிருக்கு. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சுந்தரி இந்த சீரியல் கடந்த வாரம் 5வது இடத்துல இருந்துச்சு. ஆனால் இப்போது 8.23 புள்ளிகளை பெற்று 6வது இடத்துக்கு சரிஞ்சிருக்கு. அடுத்ததாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய ஒரு பிரபலமான சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. இந்த சீரியல் இந்த முறை டிஆர்பி ரேட்டிங்கில் 7.83 புள்ளிகளை பெற்று 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த சீரியல் இந்த முறை டிஆர்பி ரேட்டிங்கில் 7.08 புள்ளிகளை பெற்று 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர இன்னொரு சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இந்த சீரியல் இந்த முறை 6.50 புள்ளிகளை பெற்று 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர இன்னொரு சீரியல் தான் ஆஹா கல்யாணம். இந்த சீரியல் 5.86 புள்ளிகளை பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு.